Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஷோகன் 2020ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் ஹிஸ்டரி டிராமா சீரிஸ். ஒர்த் வாட்ச் மஸ்ட் வாட்சான ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லுவேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சீசன் 1ல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. 18+ டிராமா தான், தனியாவே பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஏற்படி பிங் வாட்ச் பண்றதுக்கு ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 16th செஞ்சுரியில இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவரோட ராஜ்யத்தை 5 பவர்ஃபுல் பீப்புளுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. அவரோட வாரிசான பையன் அந்த ஏஜ் அட்டன் பண்ணும் போது அவனுக்கு இதெல்லாம் திரும்ப அவனுக்கே கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம கதையோட ஹீரோ அந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவரை சுத்தி இருக்கக்கூடிய மீதி 4 லீடர்ஸுமே ஒன்னு சேர்ந்து ஹீரோவை முடிச்சு கட்டி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் டிராமாவா பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா சீரீஸா தான் இதை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்ல இல்ல, பட் கண்டென்ட் கிளைமேக்ஸ் எல்லாத்தையுமே விஷுவலா கன்வின்ஸ் பண்ணி உங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ராவாவும் ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் டிராமாவை தாண்டி வார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்ச்சி ரிவெஞ்ச் டிராமான்னு சொல்லி எமோஷன்ஸையும் ஹைலைட் பண்ணி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலுக்கு ஒரு சம்பவத்தை இந்த சீரீஸ்ல பண்ணியிருக்காங்களான்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி, வாய் மேல விரல் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை ஈஸியா ஸ்கிரீன் பெனேஷன் எக்ஸிகியூஷன்ல பண்ணிருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பெருசா இல்லைனாலும் சிம்பிளா இருந்தாலும் எஃபெக்டிவா அந்த ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணி யோசிக்க வச்சு அடுத்தடுத்த சம்பவத்தை எதனால கனெக்ட் பண்றாங்கிற கேள்விக்கு அழகா பதில் சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலா செம சவுண்டான சீரீஸ் தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா சீரீஸ், பட் இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி யோசிக்க வச்சதுனால அநியாயம் அராஜகத்துக்கெல்லாம் ஹீரோ எப்படி பதில் சொல்றாருங்கிற சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மொதல் 5 எபிசோட்ஸுமே தரமா வச்சு சம்பவம் பண்ணிருப்பாங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய மீதி 5 எபிசோட்ஸ்லுமே பயங்கரமான ஒரு ஸ்லோனஸை ஃபீல் பண்ணாலும் கேரக்டரைசேஷனோட பிளாஷ்பேக் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி அதனால வரக்கூடிய டிராஜடி டிராமாவை எப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான சம்பவத்தை சீன்ஸா பிளேஸ் பண்ணி யோசிக்க வச்சிருக்காங்க. அண்ட் கூடவே சாமுராய் கேங், கிறிஸ்டின் கேங் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆனாங்க, அவங்களோட ஆரிஜின் ஸ்டோரிஸ் என்னங்கிறத ஒரு யூரோப்பியன் செயலர் மூலியமா சூழ்ச்சி பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணி மிகப்பெரிய பிளாட் ட்விஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இங்க ரைட்டு ராங்குங்கிறத தாண்டி வார்னு வரும்போது யாரு பக்கம் லாஸ் அதிகமா இருக்குதுங்கிறத வச்சுதான் வெற்றியவே டிசைட் பண்ண போறோங்கும் போது ஹீரோ ஒரு டெசிஷன் மேக்கரா பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் போர்ட்ரேட் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். 18+ டிராமா தான், தனியாவே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான ஜாப்பனீஸ் ஹிஸ்டரி டிராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். மஸ்ட் வாட்ச் சீரீஸ்ல மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த ஷோகன். இந்த சீரீஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you.